ஹலோ அன்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 தரமான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2 படமே ஹாரர் படம் தான். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து குட் பாய். இந்த படம் வந்து 2025 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டாகை மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோ பேர் வந்து டோடு. இவன் வந்து ஒரு இடின்னு ஒரு டாக் வளர்த்துக்கிருக்கான். இவனுக்கு வந்து ஒரு விதமான மன உளைச்சல் காரணமாக அவங்க அம்மா அப்பா வாழ்ந்த வீட்டிலே போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகிறான். அங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம இடிக்கு வந்து தெரியுது, இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷங்கள் இருக்குது, கெட்ட சக்தி ஏதோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இதனால நம்ம ஓனருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் இது எப்படி அவங்க ஓனரை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ணுது அப்படின்றத இந்த படத்தில் கதை. இந்த படத்தில் முதல் பாசிட்டிவே, படம் 1 மணி நேரம் 13 நிமிஷம் தாங்க ஓடும். அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். படத்தில் சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு தான் சொல்லணும். அதுலேயும் சினிமோட்டோகிராஃபி பாராட்டியே ஆகணும், தரமாக இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி பாராட்ட காட்டிலும் கேமரா ஒர்க்கு, அந்த கேமராமேன் பார்த்துருக்கா பார்த்தீங்களா, கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா இந்த படமே வந்து அந்த டாக்கை வச்சு தான் பயணிக்கிறாப்புல இருக்கும். ஏன்னா படத்தை நம்ம பார்க்குறப்பல இருக்க டாக் என்னென்ன பண்ணுது, டாக் எதெல்லாம் பார்க்குது அப்படின்றத நம்ம டாக்கோடு இருந்து பார்க்குற மணிக்கு தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. உண்மையிலே இது ஒரு வெல் ட்ரெயின் தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் இந்த மணி யாரும் யோசிச்சு படம் எடுக்கலை. ஆனால் இதே மணிக்கு பேய் ஒரு ஃபேமிலியை நோக்கிற மணிக்கு ப்ரிசன்ஸ்னு ஒரு படம் இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அந்த படத்துலையும் இதே மணி தான் கேமரா ஒர்க் இருந்திருக்கும். ஆனால் அதை காட்டிலும் இதில் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் இந்த டாக் வந்து ஒரு அண்டர்கிரவுண்டை பார்க்குற ஒரு சீன் வரும். அந்த சீன்லாம் வேறு லெவலில் மிரட்டி விட்றான்னு சொல்லணும். நிறைய பேர் அந்த சீனில் வந்து ஜர்க்காகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மணிக்கே ஒரு பேய் வந்து இந்த டாக்கை இழுத்து பிடிக்கிற மணிக்கு இருக்கும். அப்போ ஓனர் கையை அது கடிச்சிட்டு ஒரு சம்பவம் பண்ணும். அந்த சீன்லாம் ரொம்ப எமோஷனலாகவும் சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்தில் வந்து கிளைமேக்ஸில் ஹார்ட் டச்சிங்கோட முடிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒரு டாக் லவர்ஸ்னால் இந்த படத்தை கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வேறு லெவலான படம். படத்துக்கு தமிழ் சப்டைட்டில் இருக்கான்னு கேட்டுறாங்க. இங்கிலீஷில் தான் இருக்குது இந்த படம், தமிழ் ஆடியோவும் கிடையாது. ஆனால் இந்த படத்துக்கு வந்து டைலாக்ஸே இல்லை. ஆனால் இந்த படத்துக்கு வந்துட்டு தமிழ் டப்பிங்லாம் தேவையே இல்லை. நீங்கள் அப்படியே படத்தை பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து பேச்சு கம்மியாக தான் இருக்கும். ஃபுல்லாகவே அந்த டாக்கோட கண்ணோட்டத்திலே நம்ம படம் பார்க்குறனால இதில் டைலாக்லாம் தேவையில்லை. தமிழ் டப்பிங் ரசிகர்களே, நீங்களும் கண்ணை மூட்டு இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு தரமான படம் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுமையான அனுபவங்களை தரக்கூடிய படம் வேணும்னா இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2025 ஒரு ஹாரர் ஃபேண்டசி படமாக ரிலீஸ் ஆன கிஷ்கிந்தபுரி படம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன். இந்த படத்தில் வந்துட்டு சாய் சீனிவாசா, அனுபமா பரமேஸ்வர் இவங்களை காட்டிலும் வேறு லெவலில் ஒரு ஐடியம் கொடுத்துருப்பாரு நம்ம சாண்டி மாஸ்டர் இந்த படத்தில். இப்போ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தில் ஸ்டோரி எடுத்திங்கன்னா, கிஷ்கிந்தபுரியில் வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்ணுறாங்க, கோஸ்ட் வாட்ச் டூர்னு சொல்லிட்டு ஒரு டூர் கம்பெனி பண்ணி அவன் ஆரம்பித்து நடத்திக்கிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டுபாக்கூர் வேலை தான் பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு இருண்ட வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் இங்கே பேய் இருக்குது, அங்கே இருக்குன்னு அதோட வரலாறு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி சம்பாரிச்சிக்கிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் உண்மையிலேயே பேய் இருக்கும். அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போகும்போது இவங்க டீமோடு சேர்த்து இன்னும் ஒரு 5 பேர்த்த கூப்பிட்டு போயிருப்பாங்க. இப்போ இவங்களோட சேர்த்து மொத்தம் 11 பேர். இந்த 11 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இறக்க போகிறாங்கன்றது அப்போ தான் தெரியுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த கதையில் என்ன தான் பண்ணார் அப்படின்றத இந்த படத்தில் ஸ்டோரி. இந்த படத்தில் முதல் டெக்னிக்கல் சைட் தாங்க. சவுண்ட் எஃபெக்டாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இந்த சிஜி ஒரு பார்த்த விதமாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அதுலேயும் நம்ம சாண்டி மாஸ்டர் கொடுத்துருப்பா பாருங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸு வேறு லெவலுங்க. லியோவில் எனக்கு அவர் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் மிரட்டிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாப்புல. பார்க்குறாலே நமக்கே அப்படியே கொடூரமாக இருக்கிறாப்புல தான் இருக்கும். அவன் பார்க்கும்போது அப்படி எரிச்சல் வர மாதிரி நடிச்சிருப்பாப்புல. அந்த சீனாக ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுலேயும் நம்ம ஹீரோயின் ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்களும் ஈக்குவலான நடிப்பு கொடுத்தாங்க தான் சொல்லணும். இந்த படத்தில் நம்ம ஹீரோக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் சீன் வச்சுருப்பாங்க. உண்மையிலே அது வேறு லெவலுங்க. தெலுங்கு படம்னாலே மசாலா ஃபைட்டை போட்டு விடாமல் இதில் குரங்க சிஜியில் காமிச்சு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த விதம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்தில் அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோட இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த படம் உங்களுக்கு இப்போ தமிழ் டப்பிங்லேயே அவைலபிள் இருக்குது, G5ல இருக்குது. உங்களுக்கு இந்த படம் என்ன மாதிரி அனுபவத்தை கொடுத்துன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.